ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோட் டேக்கிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது நம்ம வந்து நார்மலாகவே கீ நோட்ஸ் வச்சு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுப்போம். ஸோ அது வந்து எப்போது அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு டெஸ்ட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி அது வந்து எப்படி இவ்வளோ எஃபெக்டிவாக எடுக்கிறது, அதாவது ஒரு கீ கான்செப்ட் பார்த்தாலே நமக்கு படித்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் நோட் டேக்கிங் சிஸ்டம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்னல் நோட் டேக்கிங் சிஸ்டம். ஸோ இது வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக அனுப்புங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நார்மலாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 1950 வால்டர் பாக் அப்படிங்கிறவர் ஒரு நோட் டேக்கிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து எஜுகேஷன் ப்ரொஃபஸராக கார்னல் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன மெத்தட் அப்படின்னா, நோட்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே நமக்கு வந்து புரியும். அதே மாதிரி லாங் லாஸ்டிங்காக அது நம்மளுடைய மெமரியிலேயே இருக்கும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாரு. எல்லாமே வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அந்த மெத்தடில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பர்ஸாகவும் வராங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய இந்த ஒரு ரிசர்ச்சை ஒரு புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. இது வந்து பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் இன் 1950. ஸோ இந்த புக்ஸில் இருக்க மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எதுக்காக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, ஒரு பெரிய யூனிட், பெரிய சாப்டரை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சம்மரைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஒரே ஒரு கீவேர்டு, ஒரே ஒரு ஜிஸ்ட் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே எல்லா கான்செப்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான கண்டென்ட் தான் வந்து இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடியாஸ், அந்த கீவேர்ட்ஸ் வச்சு உங்களுடைய ஐடியாஸ் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயங்கர ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுடைய ஒரு பேஜை பிரிச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து ரூல்டு நோட்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். காலம், ஒரு மார்ஜின் இருக்கும், பெரிய ஸ்பேஸ் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாட்டம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 2 lines எழுதுகிற மாதிரியான பாட்டமே இருக்கும். ஸோ அவ்வளோ சின்னதாலாம் நமக்கு பாட்டம் வேணாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்போது பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 செக்ஷனாக உங்களுடைய பேஜை டிவைட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து பெரிய காலம் உங்களுடைய ரைட் சைடில், ஸோ நார்மலாக ரூல் நோட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து மெயின் ஐடியா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்காக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலர் காலமாக உங்களுடைய லெஃப்ட் சைடில் பிரிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் ரோ, லாஸ்ட்டில் வந்து பாட்டம் பேஜில் ஷார்ட் ரோவாக ஒன்று பிரிச்சுக்கோங்க. இது சம்மரி அப்படிங்கிறதுக்காண்டி ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டில் நீங்கள் பிரிச்சிருப்பீங்களா ஒரு பெரிய ஒரு லார்ஜ் காலம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லெக்சர் டெக்ஸ்ட் நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ப்ரொஃபஸர் சொல்கிற நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு குட்டியாக ஒரு காலம் விட்டுருப்பீங்க இல்லையா, ஸோ கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னல. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல மெயின் ஐடியாவை பேஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டெஃபினிஷனை நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, அரசல் புரசலாக எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சைடில் டெஃபினிஷன் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சைனோ இல்லை கொஸ்டின் மார்க்கோ போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஏதாவது ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் எழுதிட்டு உங்களுடைய ரைட் சைடில் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸ் நீங்கள் இந்த டெஃபினிஷன் எனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா நான் என்ன கீவேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வச்சுருந்தா டெஃபினிஷன் வந்து எனக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு டெஃபினிஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த குழந்தைங்கள்லாம் கவர் பண்ணிவிட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லாம் படிப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு உங்களுடைய லெக்சர் நோட்ஸை உங்களுடைய கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்கிறது சம்மரி. மொத்தமாக உங்களுக்கு வந்து சம்மரியில் என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் கார்னல் மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தட் யூஸ் பண்ண எல்லாருமே வந்து
டாப்பராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணீங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் வச்சு என்னென்ன கண்டென்ட் படிக்கிறீங்களோ அது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு எப்போவுமே மறக்கவே மறக்காது. செம்மையாக நீங்கள் படிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும், இல்லை வந்து வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் பற்றி, அதாவது நோட் டேக்கிங் சிஸ்டம் கான்செப்ட் பற்றி பேசிக்காக வேறு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை படிக்கிற டாப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.